السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. பெருமையானவர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 91வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உண்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் மிகுந்த பயனை தந்தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடன் சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்குவானாக. 99வது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், சென்ற பாடத்தில் நாம் பார்த்து வந்த அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். சென்ற பாடத்தில் நாம் பார்த்த விஷயம், இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் தர்மம். தர்மத்தினுடைய வகைகள் குறித்து தான் நாம் சென்ற பாடத்தில் பார்த்தோம். சில ஹதீஸுகளை தொடராக நாம் பார்த்து வந்தோம். அதில் ஒரு ஹதீஸ் ஹதரத் அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸை நாம் பாதி வரை பார்த்து விட்டோம். அதாவது வத்துஸ்மிஉல் அஸம்ம வல் அபுகம ஹத்தா யஃப்கஹ என்பது வரை நாம் பார்த்திருக்கிறோம். தர்மத்தினுடைய பாபுகள், தர்மத்தினுடைய வாசல்கள், தர்மத்தினுடைய வழிகள் என்னென்ன, எதுவெல்லாம் தர்மத்தில் சேரும் என்பதை நாம் சென்ற பாடத்துல இந்த ஹதீஸை நாம் பார்த்தோம். தர்மம் என்பதில் எதுவெல்லாம் கட்டுப்படும் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் முதல் கட்டமாக 2 ஹதீஸை பார்த்தோம். 3வது ஹதீஸை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா நற்காரியங்களுமே தர்மமாகும். இதுதான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்திற்கான தலைப்பு. அந்த தலைப்பிற்கு தோதுவாக இந்த ஹதீஸ்ல பாருங்க, எல்லா நற்காரியங்களையுமே இங்க குறிப்பிடப்படுகிறது. இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதற்கடுத்து சமூக சீர்திருத்த செயல்பாடுகள், மக்களுக்கு பயனுள்ள செயல்பாடுகள், அது மாதிரி சிரமப்படுகிற மனிதர்களுக்கு, பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், அது அந்த வரிசையை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குருடராக உள்ள மனிதருக்கு வழிகாட்ட வேண்டும், செவிடராக ஊமையாக உள்ளவர்களுக்கு அவர்கள் விளங்கிக் கொள்கிற விதத்தில் நம்முடைய பேச்சுக்களை அமைத்து அவர்களை கேட்க செய்ய வேண்டும், அவர்களை விளங்க செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற விஷயம். அடுத்து பாருங்க, வததுல்லுல் முஸ்ததில்ல அலா ஹாஜத்தில் லஹு கது ஹலிம்த மக்கானஹா. வததுல்லு நீ அறிவிக்கிறாய், அல் முஸ்ததில்ல. முஸ்ததில்ல அப்படின்னு சொன்னா அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தை, அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை, அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை, அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தை நீ அறிவிக்கிறாய். அலா ஹாஜத்தில் லஹு, அந்த அறிவிப்பு தேவையானவரின் மீது. யாருக்கு அந்த தேவை இருக்கிறதோ அவருக்கு அந்த தேவையான இடத்தை, அறிவிக்க வேண்டிய இடத்தை நீ அறிவிக்கிறாய்.
அது அலிம்த மக்கானஹா, அந்த தேவையான அந்த இடத்தை நீ அறிந்திருக்கிறாய். அந்த தேவை என்ன, எந்த மனிதருக்கு எந்த இடம் தேவை. அதாவது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, ஏங்க இந்த ஊருக்கு எப்படிங்க போறது, இந்த தெருவுக்கு எப்படிங்க போறது, இந்த இடத்துக்கு எப்படிங்க போறது, இந்த ஆபீஸ் எங்கெங்க இருக்குது, இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்போ அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சுட்டு நம்ம நினைச்ச சொல்லலாம், இல்ல இல்லைங்க நீங்க வேற யார்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம நம்மளே காட்டி கொடுக்கிறோம், அதை தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை நமக்கு கிடைக்கப்பெறும். அடுத்ததாக وتصحى بشدة ساقيك إلى اللهفان المستغيث. உதவி தேடக்கூடியவரின் பக்கம் உன்னுடைய 2 கால்களை கட்டுவது கொண்டு நீ முயற்சி செய்கிறாய். பலவீனமான மனிதருடன் உன்னுடைய 2 முழங்கைகளை கட்டி கொண்டு நீ உயர்த்துகிறாய். இந்த பாருங்க, நீ முயற்சி செய்கிறாய். பிஷித்ததி சாக்கைக்க, உன்னுடைய கால்களை கட்டிக்கொண்டு, இலவஹ்பானில் முஸ்தகீசி, உதவி தேடக்கூடிய அந்த உதவியாளரின் பக்கம் நீ உதவி செய்கிறாய், நீ முயற்சி செய்கிறாய். அதாவது உதவிகள் என்பது கரத்தாலும் செய்யலாம், அது மாதிரி கால்களாலும் செய்யப்படுகிற உதவி இருக்கிறது, அதற்கு பிறகு நாவினால் செய்யப்படுகிற உதவி இருக்கிறது. இதுல எல்லாம் பாருங்க, நாவினால் எப்படி சதகாவினுடைய இதை அடைந்து கொள்ளலாம், அதற்கு பிறகு கரம். இது இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா, உன்னுடைய கால்களின் மூலமாக, சாக் அப்படின்னு சொன்னா கெண்டைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கால்களை வந்து 2 ஒண்ணா வச்சுக்கிட்டு அவங்களை இப்போ ஒரு பொருளை தூக்கி கொடுக்கணும்னு என்ன செய்யணும், நம்ம 2 காலையும் ஒண்ணா சேர்த்து வச்சுக்கிடுவோம், சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி செய்வோம். அப்ப இது மாதிரி உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய கால்களின் மூலமாக உதவுகிறோம். அதுவும் நன்மையான தர்மத்துல உள்ளது. அப்படின்னா முழங்கை, உன்னுடைய 2 முழங்கையை கட்டி கொண்டு நீ உயர்த்துகிறாய். மஹல் லஹீஃபி, பலவீனமான மனிதருடன். அதாவது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை எடுக்கணும், ஒரு பொருளை பாதுகாக்கணும், கட்டி அணைக்கணும், சேர்த்தணும், இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல முழங்கை பயன்படும். அப்ப இப்படி கெண்டைக்காலின் மூலமாகவோ அல்லது முழங்கையின் மூலமாகவோ பலவீனமான மனிதர்களுடன் அவர்களுக்கான வேண்டிய உதவியை நாம் செய்கிறோம். அவர்களை தூக்கி விடுவது, அவர்களுக்கான பொருளை உயர்த்தி கொடுப்பது, அப்ப இது மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் இது எல்லாமே தர்மத்துல உள்ளது. குல்லு தாலிக மின் அபுவாபி சதகத்தி மின்க அலா நப்சிக்க. குல்லு தாலிக்க, இவை அனைத்தும், இந்த ஹதீஸ சொல்லப்பட்ட அனைத்தும், மின் அபுவாபி சதகத்தி, தர்மத்தினுடைய வழிகளில் உள்ளது. மின்க, உன் புறத்தில் இருந்து தர்மம் செய்கிற வழிகளில் உள்ளது. மேல் சொன்ன காரியங்கள்ல யார் எதை செய்தாலும் செய்தவருக்கு அது தர்மத்திற்கான நன்மையாக அமையும். அலா நப்சிக்க, உன் மீது. இதனால வேறு யாருக்கும் எந்த பலனும் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. தர்மத்தினுடைய பலன் வேறு யாருக்கும் போய் சேருமா என்றால் சேராது. அந்த உதவிங்கிறது மற்றவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்த காரணத்தினால், உன் புறத்தில் இருந்து கிடைத்த காரணத்தினால், உன் புறத்தில் இருந்து உனக்கே அது சதகாவாக, தர்மமாக அமைகிறது. செய்பவருக்கே நன்மை என்பதை நபி அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். வலக்க, உனக்கு இருக்கிறது, ஃபி ஜிமாஹி ஜௌஜதிக அஜ்ருன், உன் மனைவியினுடைய
ஜிமாவில் உன் மனைவியிடத்தில் நீ உறவு கொள்வதில் கூட உனக்கு அஜ்ருன் கூலி இருக்கிறது. அப்போ நம்மால் நம்மளுடைய மனைவிக்கோ, நம்முடைய பெற்றோர்களுக்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய உறவினர்களுக்கோ, அல்லது மற்ற முஸ்லிம்களுக்கோ, அல்லது மற்ற சக மனிதர்களுக்கு எந்த நன்மை கிடைத்தாலும் அதற்கான நன்மை நமக்கு உண்டு, தர்மத்திற்கான கூலி நமக்கு கிடைக்கப் பெறும் என்பதைத்தான் இந்த மூன்றாவது ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல் ஹதீஸு, இந்த ஹதீஸ் ஆகிறது மூன்றாவது ஹதீஸ் ஆகி இந்த ஹதீஸ் ஆகிறது ரவாஹு அஹ்மது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள். வல் லஃப்லு லஹு, இந்த வார்த்தை என்பது லஹு அவர்களுக்கு உரியது. இந்த ஹூடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா. முஸ்னது அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த வார்த்தை அவர்களுக்கு உரியது. வேறு சில நூல்கள்ல வார்த்தைகள் மாறி வருகிறது. அதனால்தான் நூலாசிரியர் இங்கே இதனை குறிப்பிடுகிறார். ஒமஹனாஹு ஐலன் ஃபி முஸ்லிம், பாருங்க இதே கருத்தில் இந்த ஹூடில் அமீர் ஹதீஸ் வைங்க. இந்த ஹதீஸனுடைய கருத்து ஐலன் மீண்டும் இடம்பெறுகிறது ஃபி முஸ்லிமின், முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸு முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. ஆனா வார்த்தைகள் மாறி இருக்கிறது. அந்த வார்த்தையை நூலாசிரியர் இங்கு கொண்டு வரவில்லை. முஸ்னது அஹ்மத் என்கிற நூல்ல எந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதோ அந்த வார்த்தையை தான், அந்த ஹதீஸை தான் இங்கே நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்கள். முஸ்லிமும் பி மஹனாஹு, இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸனுடைய கருத்தை கொண்டு ஒரு ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். அது முஸ்லிம் ஷரீஃப்ல 1006வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஓபி லஃப்லிஹி அஹ்மது, இந்த ஹதீஸனுடைய வாசகத்தை நம்ம பார்க்கணும்னா முஸ்னது அஹ்மதுல பார்க்கலாம். முஸ்னது அஹ்மதுல இந்த ஹதீஸனுடைய வார்த்தையை கொண்டே வருகிறது. அதாவது 5வது பாகத்துல 168 169 பக்கங்கள்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம். இந்த முஸ்லிமின், முஸ்லிமுடைய முஸ்லிம் இமாம் அவர்களுடைய அந்த அறிவிப்புல வாசகம் எப்படி வருகிறது என்பதை தனியா ரெண்டாவது எடுத்து எழுதுறாங்க பாருங்க. வஹிந்த முஸ்லிமின், முஸ்லிம் இமாம் இடத்தில் காலு, சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அயத்தி அஹதுனா ஷஹ்வதஹு, எங்களில் ஒருவர் மனைவி இடத்திலே வருகிறார், ஷஹுவதஹு, தன்னுடைய இச்சையில் ஒரு மனிதர் வருகிறாரா, வயகூனு லஹு ஃபீஹா அஜ்ருன், ஒரு மனிதர் தன் மனைவி இடத்திலே இச்சையில் வருகிறார், வயகூனு லஹு ஃபீஹா அஜ்ருன், அந்த இச்சையில் அவர் வருகிறார் அல்லவா, அதிலே அவருக்கு கூலி உண்டா என்று கேட்கிறார்கள். நம்ம லமீர் எல்லாம் எதை பார்த்து மீட்டணுங்கிறத நம்ம போட்டு காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இந்த ஹாவுடைய லமீர் வந்து ஷஹவத்தை பார்த்து மீட்டணும். இந்த ஹூடைய லமீர் வந்து அஹதை பார்த்து மீட்டணும். இப்போ நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, உன்னுடைய மனைவியினுடைய இடத்துல நீ உறவு கொள்வதற்காக வருவதில் உனக்கு கூலி இருக்குன்ட்டு. அதான் சஹாபிகள் கேட்கிறாங்க, தன்னுடைய இச்சையை போக்குவதற்காக ஒரு மனிதர் வருகிறார், அவருக்குமா நன்மை உண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரைத்தும் லவ் வலஅஹா ஃபி ஹராமின் அகான அலைஹி ஃபீஹா விஸ்ருன், அரைத்தும், நீங்கள் கருதுகிறீர்களா, லவ் வலஅஹா, அதனை அவர் வைத்தாலும், ஃபி ஹராமின், ஹராமில் வைத்தால், இந்த ஹாவுடைய லமீர் ஷஹ்வத், அவருடைய இச்சையை அவர் வைத்தால், ஹராமில் வைத்தால், அகான அலைஹி, அவரின் மீது ஆகுமா, ஃபீஹா, அதிலே, அவர் அப்படி செய்வதிலே, விஸ்ருன், பாவம் உண்டாகுமா, நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், பாவம் ஏற்படும் என்று கருதுகிறீர்களா என்று கேட்கிறார்கள்.
சஹாபிகள் எல்லோரும் அப்படித்தானே கருதுவாங்க. ஹராமான விஷயத்துல வச்சா பாவம் தானே, எல்லோரும் அப்படித்தானே கருதுவார்கள். அப்படி கேள்வியை கேட்டு நபி அவங்க விளக்கம் தர்றாங்க சஹாபிகளுக்கு. பக்கதாலிக்க, எனவே அவ்வாறு இதா வலஹா ஃபில் ஹலால், ஹலாலான விதத்தில் தன்னுடைய இச்சையை அவர் வைத்தால் கானலகு அஜுருன், அவருக்கு கூலி கிடைக்கும். அவன் முஸ்னது அஹமதுல வரக்கூடிய அந்த ஹதீஸை விட கொஞ்சம் கூடுதலான விளக்கம் சஹாபிகள் அடுத்து ஒரு கேள்வி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஒரு பதிலை சொல்ல, இந்த எக்ஸ்ட்ராவான தகவல், அதிகப்படியான தகவல் முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லிம்ல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 1006வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னது அஹமதுல 5ஆம் பாகத்துல 167ஆம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் பார்த்த ஹதீஸுகள் எல்லாமே ஒரு மிகுந்த ஒரு தெளிவை தருகிறது. குறிப்பா நாம் இப்ப இறுதியா பார்த்த இந்த 3வது ஹதீஸ் என்பது தர்மத்தினுடைய வழிகள் என்ன, தர்மத்தினுடைய வகைகள் என்ன, தர்மத்துல எதெல்லாம் அடங்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லி தந்து விட்டது. இப்பொழுது அடுத்து நாம 4வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 4வது ஹதீஸ் வஹன் அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸு. அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், லைஸ மின் நஃப்ஸி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனில் இருந்தும் இல்லை, இல்லா அலைஹா சதகத்தும், தர்மம் அவனின் மீதே தவிர இல்லை, ஃபீ குல்லி யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்சு, சூரியன் எந்த நாளில் உதிக்கிறதோ, இந்த ஹீயுடைய லமீர் யௌம், சூரியன் எந்த நாளில் உதிக்கிறதோ அந்த ஒவ்வொரு நாளிலையும் தர்மம் அந்த நஃப்ஸின் மீது கடமையாகிய தவிர இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆதமுடைய மகனுடைய நஃப்ஸில் இல்லை, இல்லா அலைஹா சதகத்துன், தர்மம் அவனின் மீது கடமையாகியே தவிர. ஒவ்வொரு நாளும் இந்த ஹாவுடைய லமீர் நஃப்ஸை பார்த்து மீட்டணும். அவ ஒவ்வொரு மனித உயிரின் மீதும் கடமையாகிறது, தர்மம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கீழே கேட்கப்பட்டது, யார் ரசூல் அல்லாஹி, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, மின் ஐன லனா சதகத்துன், எங்களுக்கு எங்க தர்மம் செய்வதற்குண்டான வழி இருக்கிறது, நதசத்தகு பிஹா குல்லு யௌமின், அந்த தர்மத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்றீங்க, இந்த ஹாவுடைய லமீர் சதகா, ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யறதுக்கு எங்களுக்கு எங்க தர்மம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். வழி வேணும்ல, ஒரு நாள் செய்தா அடுத்து ஒரு வாரம், வாரத்துக்கு ஒருக்க சில பேர் செய்யறாங்களா இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் செய்வாங்க. இப்படி வாரத்துக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க செய்யறவங்க இருக்கிறாங்க, சில பேர் வருஷத்துக்கு ஒருக்க செய்யறவங்க இருக்கிறாங்க, சில பேர் செய்யவே மாட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி செய்ய சொல்றாங்க. அதான் சஹாபிகள் கேட்கறாங்க, டெய்லி செய்யணும்னா எப்படி செய்யறது? ஃபகால, அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அபுவாபல் கைரி லகஸீரத்துன், நலவுகளினுடைய வழிகள் நிறைய இருக்கு. இன்ன அபுவாபல் கைரி, நிச்சயமாக நலவுகளின் வழிகள் லகஸீரத்துன், அதிகமாக இருக்கிறது, திட்டமாக அதிகமாக இருக்கிறது. இடத்துல இன்னங்கிறது தர்க்கீதுக்கு வருது, லாமும் தர்க்கீதுக்கு வருகிறது. அந்த வழிகளை எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அத்தஸ்பீஹ், தஸ்பீஹ், வத்தஹ்மீது, அல்லாஹுவை புகழ்வது. தஸ்பீஹ்னா என்னங்க? சுப்ஹான் அல்லாஹ் சொல்வது. வத்தஹ்மீது, அல்லாஹுவை புகழ்வது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. வத்தக்பீர், தக்பீர் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது. வத்தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. வல் அம்ரு பில் மஅரூஃபி, நன்மை ஏவுவது. வன் நஹ்யு அனில் முன்கரி, பாவத்தை விட்டு தீமையை விட்டு தடுப்பது. இது எல்லாமே
நன்மைகளுக்கான வழிகள். தஸ்பீஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்வது தஸ்பீஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் தஹ்மீத். அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னால் தக்பீர். அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொன்னால் தஹ்லீல். நன்மை ஏவுவது, நல்லறங்கள், நற்காரியங்கள் என்று நிரம்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதில் எதை ஒன்று செய்தாலும் அது நன்மை ஏவுவது. மற்ற காரியம், அதாவது மற்றவங்களுக்கு அதை செய்ய தூண்டுறது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இப்படி சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டாருன்னா இது ஒரு நன்மை ஏவிட்டாருன்னு அர்த்தம். அல்லது ஒரு மனிதரிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லி, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை செய்ய வைக்கிறது. அது மாதிரி மனிதர்கள் தீமை செய்வதை நம்ம பார்க்கலாம். அந்த தீமையை தடுக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் நன்மைகளினுடைய வழிகளில் உள்ளது. அடுத்து பாருங்க, வத்துமீத்துல் அதா அனி தரீகி, வத்துமீத்துல் அதா நோவினையை நீக்குவது, அனி தரீகி பாதையை விட்டும் நோவினையை நீக்குவது, வத்துஸ்மிஉல் அஸம்ம காது கேட்காதவரை நீ கேட்கச் செய்வது, காது கேட்காதவருக்கு நீ கேட்கச் செய்வது, வத்தஹ்தில் அஹ்மா கண் தெரியாதவருக்கு வழிகாட்டுவது, வததுல்லுல் முஸ்ததில்ல அலா ஹாஜதிஹி இடத்தை தேடக்கூடிய இடத்தை நீ அறிவித்து கொடுப்பது, அலா ஹாஜதிஹி அந்த இடத்தினுடைய தேவையின் மீது. இந்த ஹீயுடைய லமீர் முஸ்ததில் வைங்க. அதாவது வததுல்லு நீ அறிவித்து கொடுப்பது, அல் முஸ்ததில்லு, அல் முஸ்ததில்ல இடத்தை தேடக்கூடியவர். மேலையும் இதே மாதிரி ஹதீஸ் மேல வந்துச்சு. இந்த இடத்துல, இந்த இடத்துலயும் அதே அர்த்தம் வைத்துங்க. ஒத்ததில்லுல் முஸ்ததில்ல இடத்தை தேடக்கூடியவருக்கு நீ அந்த இடத்தை காட்டி கொடுப்பது, அலா ஹாஜத்தில் லகு அந்த மனிதருக்கு உண்டான தேவையின் மீது. அந்த இடத்தை அந்த அந்த இடம் அந்த மனிதருக்கு தேவை இருக்கிறது. அது அலிந்த மகானஹா அந்த இடத்தை நீ அறிந்திருக்கிறாய். சரி, இப்பொழுது வாருங்க அடுத்த ஹதீஸை பார்ப்போம். வததில்லு நீ அறிவித்து கொடுக்கிறாய், அல் முஸ்ததில்ல இடத்தை தேடக்கூடிய மனிதருக்கு, அலா ஹாஜதிஹி அந்த இடத்தினுடைய தேவையின் மீது. இந்த ஹூடைய லமீர் முஸ்ததில்ல இடத்தை தேடக்கூடியவருடைய தேவைக்காக அந்த இடத்தை நீ அறிவித்து கொடுப்பது. இதுவும் நன்மைகளுடைய வழிகளில் உள்ளது. அடுத்து பாருங்க, நீ முயற்சி செய்கிறாய், பிஷித்தத்தி சாக்கைக்க உன்னுடைய 2 காலை கட்டி கொண்டு நீ உதவி செய்கிறாய், மஹல் லஹ்ஃபானில் முஸ்தகீசி உதவி தேடக்கூடிய அந்த உதவி வேண்டக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த உதவியாளருடன். இப்போ ஒரு மரத்தை தூக்கணும், ஒரு பொருளை தூக்கணும், அவங்களும் தூக்குறாங்க, நம்மளும் சேர்த்து தூக்குறோம், இது மாதிரி. அடுத்து பாருங்க, ஒத்தஹ்மிலு நீ சுமக்கிறாய், பிஷித்தத்தி திராஹைக்க மஹல் லஈஃபி பலவீனமான மனிதருடன் உன்னுடைய 2 முழங்கையை கட்டி கொண்டு நீ சுமக்கிறாய். அப்ப இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி உபகாரம் செய்யும் பொழுது ஃபஹாதா குல்லுஹு சதகத்தும் மின்க அலா நப்சிக்க இவை அனைத்தும், ஃபஹாதா குல்லுஹு இவை அனைத்தும், சதகத்தும் மின்க உன்னிடமிருந்து ஏற்படக்கூடிய தர்மமாக இருக்கிறது, அலா நப்சிக்க உன் மீது நீ செய்யக்கூடிய தர்மம் இது, உனக்கு நீ செய்கிற தர்மமாக இதெல்லாம் அமைந்து விடுகிறது. அப்ப தினம் தர்மம் செய்யணும் அப்படின்னா சொல்லப்படுகிற இத்தனை காரியங்கள்ல ஏதாவது ஒன்றை ஒரு மனிதர் செய்கிறார் என்றால் அவர் அன்றைக்கான தர்மத்தை நிறைவேற்றி விட்டார் என்று பொருளாகி விடுகிறது. இந்த ஹதீஸ 4வது ஹதீஸாகி இந்த ஹதீஸ ரவாஹு இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஃபி ஸஹீஹிஹி அவங்களுடைய ஸஹீஹா சஹீஹ் என்கிற அந்த நூல்ல.
சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல இந்த ஹதீஸு 3377வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. வல் பைஹகியு முக்தசரன், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஆனா மிக சுருக்கமாக அறிவிக்கிறாங்க. வசாத ஃபி ரிவாயத்தின், வசாத அப்படின்னா பைஹகி இமாம் அவர்கள் அதிகமாக அறிவிக்கிறார்கள். ஃபி ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்துல, வேறொரு ரிவாயத்தில் அவங்க தெளிவா சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, வதபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக, உன்னுடைய புன்முறுவல், தபஸ்ஸும் அப்படின்னா புன்முறுவல், ஃபி வஜ்ஹி அஹீக, உன்னுடைய சகோதரனுடைய முகத்துல, உன்னுடைய புன்முறுவல், ஒரு சகோதரரை பார்க்கிறோம், முஸ்லிமை பார்க்கும்போது புல்முறுவல் பூக்கிறோம் என்றால் சதகத்துன், அதுவும் நன்மை, அதுவும் தர்மத்தில் கட்டுப்பட்டது. வைமா தத்துக்கல் ஹஜர், நீ நீக்குகிறாய், அல் ஹஜரக், கல்லை நீ நீக்குகிறாய், வஷௌகா, அதாவது முல்லை நீக்குகிறாய், வல் ஹலும், எலும்பை நீ நீக்குகிறாய், அன் பரீகின் நாசி, மக்களுடைய பாதையை விட்டும் நீ நீக்குகிறாய், கல்லை முல்லை எலும்பை இதெல்லாம் நீ நீக்குகிறாய் என்று சொன்னால் அதுவெல்லாம் சதகத்துன், தர்மமாக ஆகும். வஹதியுகர் ரஜுலு, வஹதியுக, உன்னுடைய வழிகாட்டுதல், அர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு, ஃபி அருளில் வால்லதி, வழி தவறி போன பூமியில, அதாவது வழி தவறி போய்விட்டார், அத்தகைய ஒரு இடத்துல, ஒரு பூமியில ஒரு மனிதருக்கு நீ வழிகாட்டுவது சதகத்துன், தர்மமாக இருக்கிறது. வழி தவறி போன மனிதருக்கு வழிகாட்டுவதும் கூட தர்மமாக இருக்கிறது. இதெல்லாம் அதிகப்படியாக பைஹகில இருக்கிறது. அல் பைஹகி ஃபி ஷுஅப், ஷுஅபுல் ஈமான் என்கிற நூல்ல இமாம் பைஹகி அவர்கள் 7618வது ஹதீஸாக, 7618வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 4வது ஹதீஸ் மிக தெளிவான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. அடுத்தடுத்த ஹதீஸ்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த பாடங்கள்ல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.